அசுரகுரு சுக்ராச்சாரியார் வழிபட்ட பிரத்யங்கரா தேவி. இந்த கலியுகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆதிசக்தி அம்சமாகிய அன்னை ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி. இந்த தெய்வத்தை ஆங்கிற அரச ரிஷி பிரத்யங்கரா ரிஷி ஆகிய இருவரும் தேவியை கண்டு வழிபட்டனர். இந்த தேவியை வழிபட்ட ரிஷிகளின் பெயராலேயே ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி என்று அழைக்கப்பட்டு வருகிறாள். இந்த தேவியின் மந்திரத்தை தெரிந்து கொண்டவர் அசுரகுரு சுக்ராச்சாரியார் ஆவார். அவர் மூலமாய் இந்த தேவியை வழிபாடு செய்தவன் ராவணேஸ்வரன் மகன் மேகநாதன் என்னும் இந்திரஜித் ஆவான். இந்த தேவியின் மகிமை பற்றி புலிப்பாணி முனிவர் மிகவும் விமர்சையாக கூறியுள்ளார். இந்த தேவி ஸ்ரீதேவி இந்திரத்தின் உத்தர திக்கில் இருப்பவர். இந்த தேவியின் அவதாரம் 1000 சிங்க முகங்களும் 2000 கைகளும் கோரைப்பற்களும் நீல நிறம் உடையவளாகவும் ஆமை மாலையையும் கபால மாலையையும் அணிந்து காட்சி தருபவள். அக்னி சுவாலை கொண்டவள். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அஷ்டநாகங்களையும் குடையாக கொண்ட இந்த தேவியின் பெயர் உக்ரகாளி, அதர்வன பத்ரகாளி, பிரத்யங்கரா தேவி எனவும் அழைக்கப்படுகிறாள். இந்த தேவியானவள் விர்பரேஸ்வர சக்தியிலிருந்து தோன்றியவள். இந்த தேவியானவள் தர்மம் காத்து அதர்மம் அழித்து இப்பூலகை காத்தருள்கிறாள். இந்த தேவி மங்களம் தரும் மகா காளி தேவி எனவும் அழைக்கப்படுகிறாள். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அன்னை வழிபாட்டின் பலன்கள். கருசுதைவையும் நம் கர்மத்தையும் நீக்குபவள். நம் ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்பவள். நம் ஜாதகத்தில் உள்ள பூர்வீக தோஷங்கள் பாவங்களை நீக்கி அருள்பவள். அமாவாசை தினத்தன்று கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், அஷ்டஹோமம், சரபேஸ்வரர் ஹோமம், பிரத்யங்கரா ஹோமம் நடைபெறும். பிரத்யங்கரா தேவி ஹோமத்தின் பலன்கள். கிரகங்களால் ஏற்படும் தடைகள், அதனால் உண்டாகும் பாவங்களும் நீங்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். ஹோமத்தின் பலன்கள். கணபதி ஹோமத்தின் பலன்கள். சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி சகல நன்மைகளும் உண்டாகும். நவக்கிரக ஹோமத்தின் பலன்கள். திருமண தடை நீங்கும், கஷ்டங்கள் விலகும், வியாபாரம் தொழில் நன்றாக நடைபெறும். அஷ்டபைரவர் ஹோமத்தின் பலன்கள். ஆயுள் விருத்தி உண்டாகும், உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். சரபேஸ்வரர் ஹோமத்தின் பலன்கள். வட்சி தோஷம், பிசுக்கத்தி தோஷம், வாகன தோஷம் நிவர்த்தி ஆகும். அனைத்து வித சாபங்களையும் நீக்கும் ஐயாவாடி மகா பிரத்யங்கரா தேவி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் ஐயாவாடி என்ற கிராமத்தில் ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா தேவி கோவில் உள்ளது. இக்கோவில் இந்தியாவில் தமிழகத்தில் இங்கு மட்டும்தான் அமைந்துள்ளது. அம்பிகை சிம்ம முகத்தோடும் 18 திருக்கரங்களோடும் 4 சிம்மம் பூட்டிய ரதத்தில் லட்சுமி சரஸ்வதியோடு காட்சி தருகிறாள். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆங்கிரஸ் பிரத்யங்கரஸ் என்ற மகரிஷிகள் உபாசன மூர்த்தியாக பூஜித்து 20 அக்ஷரம் கொண்ட மந்திரத்தை ஜபித்து அவர்கள் பெயரை கொண்டு இந்த தேவி விளங்குகிறாள். ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவள். நரசிம்மம் என்ற கண்ட பேருண்டத்தை அடக்கவே அவதரித்தாள் அவள். 1000 முகங்கள், 2000 கைகள், சிவப்பேரிய 3 கண்கள், கரிய நிறம், மிக பருத்த சரீரம், பெருங்கழுத்து, நீல நிற ஆடை, கபால மாலை, பயங்கரமான புலிநகம் போன்ற கைகளோடு அவதரித்து கண்ட பேருண்டம் என்ற நரசிம்மத்தை யுத்தம் செய்து சாப்பிட்டு விட்டாள். அவளே உக்ர பிரத்யங்கரா தேவி. அந்த தேவி சாந்தமடைய சரபரும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் துதித்தனர். அவர்கள் விஸ்வரூபம் அடங்கி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியாக காட்சி தந்தாள். இந்த தேவியை சித்தர்கள், அகத்தியர், பஞ்சபாண்டவர்கள், ராமர், லட்சுமணன், இந்திரஜித் ஆகியோர் பூஜித்துள்ளனர். இந்திரஜித் ராமரோடு யுத்தம் செய்து தோற்று போய் இவ்விடத்தில் அம்பிகையை வழிபாடு செய்தான். அவன் மாயாவி என்பதால் 8 திக்கும் மாசான பூமியும் பூத பிரேதங்களும் வைத்து நிகும்பலா யாகம் செய்ய விபீஷணர் ராமரிடம் சென்று இந்திரஜித்தை காணவில்லை, அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது என்று சொல்ல ராமர் இவ்விடம் வந்து அம்பிகையை பிரார்த்தித்தார். அம்பிகை ஸ்ரீராமருக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டு மறைந்து விட்டாள். மேகநாதன் யாகம் செய்ய முடியாமல் பல இடம் தேடி அம்பிகையை காணாமல் யுத்தத்தில் உயிர் பிரியும் தருவாயில் அம்பிகையை பிரார்த்தனை செய்தான். அம்பிகை காட்சி தந்து தர்மமே வெல்லும் என்று சொல்ல எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வேண்டும் வரம் தருகிறேன் என்று சொல்ல மரண, ரிபு, விஷ, வியாதி, தாரித்திரிய, நாசினீம் என்ற வரத்தை பெற்று அம்பிகை திருவடியை அடைந்தார். இந்திரஜித் வரம் பெற்ற தலம் என்றும் புராணம் கூறுகிறது. அவன் வழிபட்ட தலமாதலால் இன்றும் 8 திக்கில் மயான பூமியும் ஒரே ஆலமரத்தில் 5 விதமான இலைகளை கொண்ட அதிசய தலவிஷமும் சிம்மமுக காளியும் இன்றும் காணலாம். பஞ்சபாண்டவர் பூஜித்தபடியால் ஐவர்பாடி என்ற நாமம் சம்பந்தரால் திருக்கோவையில் பாடி 4 என்ற பதிகத்தோடு காரண பெயர் உள்ளது. இந்த தேவியை வழிபாடு செய்தால் பிறரால் ஏற்படும் அபிசார தோஷம், பில்லி சூனியம், ஏவல், வைப்பு, ரணம், ரோகம், மிருத்யு பயம், 64 விதமான சாபங்கள், மாதுரு சாபம், பிது சாபம், நர, மிருசு, பசு, பட்சி இவைகளால் ஏற்படும் சாபங்களும் நிவர்த்தியாகும்.
இந்த தேவியை பற்றி ருக்வேதத்தில் 48 பஞ்சாதிகள் பெருமைப்படுத்துகிறது. இவளுக்கு மேல் எந்த மந்திரமும் தெய்வமும் இல்லை என்று அதர்வண வேதம் கூறுகிறது. தேவி மகாதேவி மமசத்ருன் விநாசய என்றும் குஞ்சிதாங்கிரியில் உமாபதி சிவம் என்றும் அழகாக சொல்லியுள்ளார்கள். பிரத்யங்கரா தேவி பற்றிய பல விஷயங்கள் பெரியோர்களும் மகான்களும் கூறுவார்கள். 9 விதமாக பிரத்யங்கரா அவதரித்து சரவசக்தியாக கூறுவார்கள். பால பிரத்யங்கரா, பிராமி பிரத்யங்கரா, ருத்ர பிரத்யங்கரா, உங்கிர பிரத்யங்கரா, விபரீத பிரத்யங்கரா, லம்பிய பிரத்யங்கரா, அதர்வண பிரத்யங்கரா, சிம்மமுக காளி, மகா பிரத்யங்கரா என்று அவர்களை கூறுவார்கள். சனி பகவானின் குமாரர் குலகன் இந்த தேவியை வழிபட்டு உள்ளான். ஜாதகத்தில் ஏற்படும் தோஷங்கள் 3, 6, 8, 12 உள்ள திசைகள், மாந்தி, குளிகன் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி பல கோடி செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழவும், நோயற்ற வாழ்வும் 16 வித செல்வங்களையும் அடையவும் இத்தேவியை தரிசித்து அருள் பெறலாம். சிலிர்க்க வைக்கும் அன்னையின் பிரம்மாண்ட உருவ சிலை. அன்னையின் சன்னதி அமைந்திருக்கும் இடமே யாக பூமி என்பதால் இங்கே யாகம் செய்தால் யார் யாருக்கு என்ன வேண்டுதல்களோ அவை நியாயமான வேண்டுதல்கள் எனில் அனைத்தும் நிறைவேறுகின்றன. மாந்திரீகத்தின் துணை கொண்டு எதிரிகளால் ஏவி விடப்படும் பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, ரணம், ரோகம் ஆகிய அனைத்தும் இங்கே யாகம் செய்வதால் நிவர்த்தியாகின்றன. மேலும் வீட்டில் ஏற்படும் அனைத்து திருஷ்டி தோஷங்களும் கழிகின்றன. யாகத்தின் போது அன்னம், நெய் மற்றும் அனைத்து திரவியங்களுடன் புஷ்பங்களும் பழங்களும் யாகத்தீக்கு ஆகுதியாக அளிக்கப்படுகின்றன. மாந்திரீகத்தின் காரணமாக ஏற்படும் உபாதைகள் நீங்குவதற்காக மிளகாய் வற்றலும் யாகத்தீயில் ஆகுதியாக அளிக்கப்படுகின்றன. மிளகாய் எவ்வளவு சேர்த்தாலும் சிறிது காரம் கூட வெளிப்படுவதில்லை, நடியும் வருவதில்லை என்பது இன்று வரை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் ஆச்சரியம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் நிகம்பலா யாகம் பிற்பகல் 2 மணிக்கு நிறைவு பெறுகிறது. வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து யாகம் செய்கிறார்கள். யாகம் முடிந்தவுடன் தயிர் சாதம் அன்னதானமாக அளிக்கப்படுகிறது. சுமார் 20,000 பேர் இந்த அன்னத்தை அன்னையின் அருட்பிரசாதமாக ஏற்று உண்டு மகிழ்கிறார்கள். மகா பிரத்யங்கரா தேவி 2 ஆள் உயரத்திற்கு பிரம்மாண்டமான திருவுருவம், 4 சிம்மங்கள் பூட்டிய ரதத்தில் அமர்ந்த நிலையில் 18 திருக்கரங்களுடன் இத்தலத்தில் காட்சியளிக்கிறாள். அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது, அர்ச்சனையும் கிடையாது. ஆண்டுக்கு ஒரு நாள் தை மாதம் முதல் தினத்தன்று அன்னைக்கு புனுகு தைலம் சாற்றப்படுகிறது. சிம்ம முகம் கொண்டு 18 கரங்களிலும் பல வகை ஆயுதங்களை ஏந்தி பயங்கரமாக காட்சி தரும் அன்னையின் எதிரில் நின்றால் நம்மை அறியாமல் உடல் சிலிர்க்கிறது. எதிரிகளை அழிக்கத்தானே அன்னை இந்த திருக்கோலம் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணம் எழுந்தவுடன் அன்னையின் முகம் அன்பு வடிவமாக நமக்கு தோன்றுகிறது. ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அன்னை உருவான வரலாறு. இரணிய கசிப்புவை வதம் செய்த பின்னரும் நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை. இதனை கண்ட தேவர்கள் அஞ்சி நடுங்கி பரமேஸ்வரனை தஞ்சமடைந்தனர். சிவபெருமான் சரபேஸ்வரராக உருவெடுத்தார். சரபம் பாதி பறவை உருவத்தையும் பாதி காளி உருவத்தையும் கொண்ட பிரம்மாண்ட பறவை. கூரிய நகங்களையும் பற்களையும் கொண்டது. சரபரும் நரசிம்மமும் சண்டையிட்டனர். நீண்ட நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய சரபர் தனது இறக்கைகளில் ஒன்றாக இருந்த காளியை உக்ர பிரத்யங்கரா தேவியாக அவதாரம் எடுக்க செய்தார். நரசிம்மத்தின் மூர்க்க குணமாக இருந்த கண்ட பேருண்டத்தை தன் வாயிலிட்டு விழுங்கினாள் தேவி. நரசிம்மர் சாந்தமானார். தான் சிவபெருமானுடன் சண்டையிட்டதை எண்ணி வருந்தி சிவனை 18 ஸ்லோகங்களால் பாடினார். அந்த 18 ஸ்லோகங்களே சர்வேஸ்வரரின் அஷ்டோத்திர நாமாக்கள். அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் தரும் தேவி வழிபாடு. பில்லி, சூனியம், ஏவல், செய்வினைகள் போன்ற அனைத்து தீய வினைகளையும் தீர்ப்பவள் பிரத்யங்கரா தேவி. இவள் பத்ரகாளியின் சொரூபம். பிரத்யங்கரா தேவி, பிரத்யங்கரஸ், பால பிரத்யங்கரா, பிராமி பிரத்யங்கரா, ருத்ர பிரத்யங்கரா, உக்ர பிரத்யங்கரா, அதர்வண பிரத்யங்கரா, பிராமி பிரத்யங்கரா, சிம்மமுக காளி, ஸ்ரீ மகா பிரத்யங்கரா என 9 விதமாக வழிபடப்படுகிறாள். கலியுக கடவுளான இவளை உபாசிப்பவர்கள் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவர். இவளை பூஜிப்பவரை தம்மை பூஜிப்பவர்களாகவே தேவர்கள் எண்ணி அருள்பாலிப்பர். தேவியை பூஜிப்பவர் பிரம்மன், விஷ்ணு, சிவன், கௌரி, லட்சுமி, விநாயகர் அனைவரையும் பூஜித்த பலன்களை பெறுவர். உக்ர தெய்வமாக காணப்பட்டாலும் இவளது திருவுருவத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இவளது தியான மந்திரம் அஷ்டகம், பஞ்சகம் சொல்லி தினமும் வழிபட குடும்பத்தில் அமைதி நிலவும். பகைவர் தொல்லைகள் அறவே தீரும். கெட்டவர்களின் சேர்க்கை இல்லாது போகும். தீவினைகள் நெருங்காது. அனைத்து தோஷங்களும் விலகி ஓடும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கைகூடும். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொள்வதும் இவளுக்கு மிகவும் பிரீத்தியான மிளகாயுடன் தரிசனம் செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும். உக்ர தேவியான இவளுக்கு மிளகாய், மிளகு போன்ற காரமான பொருட்கள் மிகவும் பிடித்தமானது. பில்லி, சூனியம், ஏவலை போக்குபவள். புதுவை பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான கோவில்களில் ஒன்றாக பிரத்யங்கரா தேவி கோவிலும் உள்ளது.
புதுவை நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மொரட்டாண்டி காட்டுப்பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்கு 72 அடி உயரம் உள்ள பிரம்மாண்டமான பிரத்யங்கரா தேவி சிலை அமைக்கப்பட்டு உள்ளது. இதன் அருகில் பூமியின் பாதாள அறையில் கோவில் அமைந்துள்ளது. கோவில் நுழைவாயில் சிங்கத்தின் வாயை போல அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக படியில் இறங்கி சென்று பாதாள அறையில் உள்ள சாமியை தரிசிக்க வேண்டும். பிரத்யங்கரா தேவி கருவறை விமானம் பூர்ணமேடு வடிவில் அமைந்துள்ளது. மயான பூமியை விரும்பும் பிரத்யங்கரா தேவியின் கோவிலை சுற்றி 5 இடங்களில் மயான பூமி அமைந்துள்ளது. கோவிலை வலம் வந்தால் ஆகம சாஸ்திரப்படி முதலில் இளைய விநாயகர் சன்னதி உள்ளது. அதைத் தொடர்ந்து இந்திரன், அக்னி, வாயு, வருணன், மேதா, தட்சிணாமூர்த்தி, ஈசானிய பகவான், துர்க்கை, வாஸ்து புருஷன், யம தர்மராஜன் போன்ற பரிவார தேவதைகளின் சன்னதிகளும் சாஸ்திரப்படி அமைந்துள்ளன. கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். புதுவை, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். தினமும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசிக்கலாம். வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால பூஜைகள் நடக்கிறது. பௌர்ணமி கழித்து வரும் தேய்பிறை அஷ்டமியில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பிரத்யங்கரா யாகம் நடக்கிறது. இதில் கலந்து கொள்பவர்களுக்கு வேண்டும் வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் சிறப்பு பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் 64 திருஷ்டிகள் நிவர்த்தியாகும். மேலும் பிரத்யங்கரா தேவியை தரிசித்தால் பில்லி, சூனியம், ஏவல் அண்டாது என்ற நம்பிக்கையும் உள்ளது. திருமணம் தள்ளி போகும் ஆண்கள், பெண்கள் கோவிலில் மஞ்சள், குங்குமம் வைத்து அபிஷேகம் செய்தால் பிரச்சனைகள் தீரும். வேண்டுதல் நிறைவேறும் பக்தர்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பால்குடம், தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் வழிபாடு செய்கின்றனர்.